சர்வதேச தலைவர் ஆகிறார் அண்ணாமலை. இந்த தகவல் உண்மையா? சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். இவர் லண்டனுக்கு போறது வழியா இன்னொரு பெரிய ஒரு காரியத்தை நல்ல காரியத்தை பண்ண போறாரு. சைலண்டா என்ன கள்ளத்தால மரணம் வந்தா கூட 10,000 பேர் செத்தா கூட ஆட்டோமேட்டிக்கா திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணம். கண்டிப்பா அதிமுக ஆதரவு கொடுக்குமா சீமான் அவர்களுக்கு? அதிமுக வாக்கு 95% பாமகக்கு தான் வரும். டிஃபால்ட் திமுக போட மாட்டாங்க. கேச விநாயகம் நீக்கினவர் தான் சூர்யா. அண்ணாமலை நீக்கல. கழுத்தறுப்பது அண்ணாமலைக்கு கை வந்த கலை. நான் இனிமே என்னுடைய சுயமரியாதை விட்டுட்டு பிஜேபி சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேச போங்க. சூர்யா இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். உடல் நலம் எப்படி இருக்கிறது? சர்வதேச தலைவர் ஆகிறார் அண்ணாமலை. இந்த தகவல் உண்மையா? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். கூறிய விரைவில் அண்ணாமலை லண்டன் போகிறார். இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்தார். அமெரிக்கா அரசாங்கமே அழைச்சது அவரை. ஒரு இந்திய தலைவருக்கு, ஒரு இளம் தலைவருக்கு, அது ஒரு மாநில தலைவருக்கு இந்திய அங்கீகாரம் இல்லாமல் சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். கண்டிப்பா எந்த தலைவருக்குமே இந்த மாதிரி இல்லை. இப்போ அமெரிக்கா போன போது நான் அமெரிக்காவில் வச்சு இருந்தவன். அமெரிக்க தமிழர்களாம் மொச்சிட்டாங்க அவரை. இந்த மாதிரி ஒரு வரவேற்பு எந்த தலைவருக்குமே திராவிட கட்சியில் இருந்தோ காங்கிரஸ் கட்சியில் இருந்தோ யாருக்கும் வந்ததில்லை. எந்த ஊருக்கு அண்ணாமலை போனாலும் தமிழர்கள் கூட்டமாக போய் ஒரு எப்படி மோடி போனால் போய் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி அமெரிக்காவில் பல மாநிலங்கள் அவரை ஆற தழுவி வரவேற்று அன்பை உச்சி மோந்தாங்க. அமெரிக்கா சுற்றுப்பயணம் சிறப்பாக நடந்தது. அங்கே டிப்ளமேசியெல்லாம் அவருக்கு அண்ணாமலைக்கு என்னென்னா சர்வதேச லெவலில் அரசாங்கங்கள் எப்படி செயல்படுகின்றன, நிர்வாக மேலாண்மை எப்படி இருக்குது, அதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. எப்படி அமெரிக்காவில் போய் கலிஃபோர்னியாவில் போய் நிர்வாக மேலாண்மை, அரசாங்கம், அப்புறம் டிப்ளமேசி, பப்ளிக் பாலிசி அதை மாதிரி பண்ணவர். நம்ம லண்டனில் போய் அவருக்கு ஒரு சின்ன அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா இப்போது இவர் லண்டனுக்கு போகிறது வழியாக இன்னொரு பெரிய ஒரு காரியத்தை நல்ல காரியத்தை பண்ண போகிறார். சைலண்டாக அமெரிக்காவில் அந்த அளவுக்கு ஆக்டிவாக இலங்கை தமிழர்கள் இல்லை. லண்டனில் இலங்கை தமிழர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஐரோப்பிய நாடுகளில் 2வது பெரிய தமிழர் அமைப்பு இலங்கை தமிழர் தான். இலங்கை தமிழரில் அண்ணாமலைக்கு ரொம்ப அக்கறை ஜாஸ்தி. எப்படியாவது இலங்கை தமிழர்கள் ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்குறாரு. இந்த லண்டன் விசிட் மூலமாக தமிழ்ச்சங்கங்களுக்கு விசிட் பண்ணுறதோடு இல்லாமல், இந்திய தமிழர்களை பார்க்குறதோடு இல்லாமல், அந்த ஊர் அரசாங்க விழாக்களில் கலந்து கொண்டது இல்லாமல், தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கறது இல்லாமல், இலங்கை தமிழர் தலைவர்களையும் பார்த்து அவங்களோட கஷ்டங்கள் எப்படி தீர்க்கப்படலாம், எப்படி இலங்கையில் அமைதி நல்ல தமிழர்களுக்கு என்னென்ன உதவி செய்யலாம், என்னென்ன மறுக்கப்படுகின்றன அப்படின்னு ஹார்சஸ் மவுத்திலேருந்து இலங்கையில் போய் நீ கேட்குறது வேறு விஷயம். அங்கே கண்ட்ரோல்டு அண்ணாமலை என்ன பேசுகிறான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இலங்கை அரசாங்கம், இலங்கை போலீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஜனங்களால் ஃப்ரீயாக பேச முடியாது. இலங்கை தமிழர்கிட்ட போய் அண்ணாமலை பேசுனாங்கன்னா ரகசியம் பேச முடியாது. லண்டனில் அப்படி இல்லை. அது இண்டிபெண்ட் கண்ட்ரி. இலங்கையோட பருப்பு அங்கே வேகாது. அங்கே இருக்கிற தமிழர்கள்லாம் அண்ணாமலைகிட்ட ஓப்பனாக பாருங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நடக்குது, இலங்கை அரசாங்கம் இப்படி பண்ணுறது அப்படின்னு எடுத்து கூறினாங்கன்னா அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு தட் இஸ் தமிழ்நாட்டோட அரசியலை தாண்டி சர்வதேச அரசியல் செய்யும் அளவுக்கு அண்ணாமலை தன்னை உயர்த்தி கொன்றால் என்றால் அது தமிழ்நாட்டுக்கு பெருமை. இன்டர்நேஷ்னல் லீடர் ஆகிட்டார் இப்போ அவர். ஏன்னா உலக தமிழ் சொல்கிறாங்களாம் இலங்கை தமிழில் அண்ணாமலை தான் எங்களை காப்பாற்றுவாருங்க. அண்ணாமலை இஸ் சேவியர். அண்ணாமலையால் தான் எங்களுக்கு விடிவு காலம் கிடைக்க போகுது. எப்படி ராஜீவ்காந்தியால் எங்களுக்கு இந்திய அமைப்பு பதை போய் கொலை பண்ணி எல்லாம் பண்ணி போரில் இந்தியா ஆதரித்து, இலங்கை போரில் இந்தியா ஆதரிச்சது இலங்கை. இந்த மாதிரி கேவலம் எந்த நாடும் பண்ணாது. காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் பண்ணிது. அதை சரி பண்ணக்கூடிய தலைவர், ரிப்பேர் பண்ணக்கூடிய தலைவர் அண்ணாமலை தான் இலங்கை தமிழை உழந்துட்டாங்க. இது எங்கிட்ட சொன்னது நாடு தழுவிய தமிழ் ஈழத்தோட முக்கிய தலைவர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். அண்ணாமலை தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு. அண்ணாமலை பிகமிங் ஏ நேஷனல் ஃபிகர்லேருந்து
இன்டர்நேஷ்னல் ஃபிகர் ஆகிட்டு வராரு அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்ணாமலைக்கு வந்து கள்ளச்சாராய விவகாரத்தில் வந்து கண்டிப்பாக அவருக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதுக்கு இன்னைக்கு பத்திரிகையில் அண்ணாமலை வந்து எனக்கு மான நஷ்ட வழக்கு கண்டிப்பாக வந்து 1 கோடி ரூபாய் தரணும், அந்த 1 கோடி ரூபாயை நான் வந்து கள்ளச்சாராயம் மூலமாக வந்து இறந்த மக்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ் பாரதி வந்து எப்போவுமே வந்து பிஜேபியும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவையும் எதையாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்காரு. இது ஏன் அப்படி? ஆர்எஸ் பாரதியும் பேச நிறுத்த போகிறது இல்லை, இந்த டெஃபமேஷன் கேஸு முடிய போகிறது இல்லை. நம்ம இந்திய நீதிமன்றங்களோட வழக்கு பிரகாரம் ஒரு டெஃபமேஷனாக ஒரு 30 வருஷம் ஆகும். அதுக்குள்ள அண்ணாமலையே கையில் குச்சி எடுத்து போகிற அளவுக்கு ஆகிடும். நம்ம இந்தியாவோட சாபக்கேடே அமெரிக்காலாம் டெஃபமேஷன் 3 மாதத்தில் முடிச்சாங்க. இப்போ டெஃபமேஷன் போட்டிங்கன்னா ஹியரிங் வரதுக்கே 6 மாதம் ஆகும். ஸோ அதுக்குள்ள ஆர்எஸ் பாதி ரிட்டர்ன் ஆகிட்டு போயிடுவார் அரசியலை விட்டு. ஸோ ஆர்எஸ் பாதி பேச்சுக்கும் முடிவு கிடையாது, அண்ணாமலையோட போட்ட டெஃபமேஷனுக்கும் முடிவு கிடையாது. ஆனால் இது அரசியல், இது அரசியல்னு வந்துட்டா என்ன வேணால் பேசலாம். இப்போ நாக்கில் நரம்பு இல்லாமல் அண்ணாமலை போய் எங்கேயாவது விதச்சாரத்தை ஊற்றி இந்தா குடி 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 நீ குடி நீ குடி நீ குடி நீ குடி கொடுத்தாரா? எப்படி கொடுப்பாரு? இல்லை விதச்சாரத்தை போட்டாரா? ஒரு போலீஸ் அதிகாரி பண்ணுவாரா? நீங்கள் தான் பேச தெரியாமல் பேசுகிறீங்கன்னா அதை போடுற ஊடகங்களுக்கும் புத்தி வேணாமா? அண்ணாமலை அந்த இடத்துல இருந்தாரா? கிரைம் சீனில் இருந்தார். இப்போ அண்ணாமலை கள்ளக்குறிச்சியில் அந்த இடத்துல இருந்தாலும் வச்சுக்கோ, ஆமாப்பா அண்ணாமலை பண்ணியிருக்கலாம்ப்பா, சரி அண்ணாமலை ரிமோட் கண்ட்ரோலா இந்தாந்தா பணம் கொடு கள்ளச்சாராயம் பண்ணு, அந்த மாதிரிலாம் வாய்க்கு பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ பேசக்கூடாது. தப்பு பண்ணது நீங்கள். உங்கள் அரசாங்கத்தை காப்பாற்ற பாருங்கள். அவங்களுடைய தவறுகளை மறைக்க பார்க்கறதுக்கு அண்ணாமலை பண்ணாரு, பழனிசாமி பண்ணாரு, ராமதாஸ் பண்ணாரு. ஜனங்க வந்து இதெல்லாம் ரசிக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆர்எஸ் பாரதினாலே கோமாளின்னு தெரிஞ்சு போச்சு. அது ஒன்றும் பெரிய விஷயம், எல்லாருக்கும் தெரியும். அவர் கட்சியை எடுத்துக்கிறது இல்லை, இந்த மாதிரி பண்ணி கட்சியில் அவருடைய இடத்த நிற்க வச்சுக்க பார்க்குறாரு. ஆனால் கட்சிக்கு டேமேஜ் தான் அதிகம், அவரால் கொலாட்ரல் டேமேஜ் இன்னும் அதிகம். அப்போ கூப்பிட்டு சொல்லிட்டாங்க டெல்லியில், இந்த மாதிரிலாம் பண்ணி வேறு மாதிரி வம்பு வந்துடும். இருந்தாலும் அவர் கேட்க மாட்டேன்றார். ஸ்டாலின் என்னங்க பண்ணுவார்? டெய்லி குச்சி வச்சு அடிப்பாரா? ஹெட் மாஸ்டராக இருப்பான் அவர். 1008 தொல்லை. கவர்மெண்ட் ரன் பண்ணுவாரா? அசம்பிளி பார்ப்பாரா? அது இது கூட்டுவாரா? சட்டசபை கூட்டுவாரா? பில் பாஸ் பண்ணுவாரா? ஃபினான்ஸ் பில் இதெல்லாம் பண்ணுறது விட்டுட்டு கட்சிக்காரனை கவனிப்பாரா? என்னை கேட்டால் இதெல்லாம் உதயநிதி உண்ணும். உதயநிதி இந்த கட்சிக்காரில் இந்த மக்கள் என்ன பண்ணாங்களா? குச்சி வச்சு அடி, அது ஹெட் மாஸ்டர் மாதிரி குச்சி வச்சு கையில் டப்பு டப்புன்னு ஸ்கேலில் வச்சு அடி அப்படி உதயநிதியை கட்சியை கொடுத்து கவர்மெண்ட் ரன் பண்ணார்னா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ண முடியும். ஏன்னா இதனால கட்சி தான் கேவலமாக பார்க்குறாங்க. இல்லை, உதயநிதி அவர்கள்கிட்ட குச்சியை கொடுக்க சொல்கிறீங்களே, அவரே வந்து சனாதன தர்மத்தை வந்து டெங்கு மலேரியா மாதிரி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஸ்டேட்மெண்ட் வேற இல்லை. அது அப்படி பேசி தானே இப்போ 48 இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், கட்சியை வளர்க்கணும்னு ஸ்டாலினுக்கு என்ன இருந்ததுன்னா, ஒன்று அவர் திருத்தணும், இல்லை பையனை விட்டு திருத்த வைக்கணும். துரைமுருகனால் திருத்த முடியாது. நான் சொல்ல வந்த பாயிண்டை புரிஞ்சுக்கங்க. ஆர்எஸ் பாரதி பயப்படும் 2 பேர், ஸ்டாலின், உதயநிதி மட்டும்தான். என்னோட ஆர்குமெண்ட். அவர் நேருக்கோ துரைமுருகனுக்கோ பெரியசாமிக்கு விட மாட்டார். ஸோ ஒன்று இவர் அடக்கி வைக்கணும், இல்லை உதயநிதி அடக்கி வைக்கணும். அந்த மீனிங்கில் நான் சொன்னேன், உதயநிதி அடக்கி வைக்கணும்னு. உதயநிதி அடக்கி வைக்கலன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து மக்களவை தேர்தலில் வந்து நான் என்னுடைய விவசாய சின்னம் வந்து கிடைக்காததுக்கு காரணமே வந்து அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு 2 நாளைக்கு முன்னாடி. இது வந்து உண்மையா இல்லை? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அண்ணாமலை வந்து சீமானை பாராட்டியிருக்கார், வளரும் தலைவர்னு. அந்த மரியாதை வேணாமா? சீமான் மேல் என்னதான் மனமாச்சரியம் இருந்தாலும் அவரை பல விஷயங்களில் பாராட்டுறோம். ஏன்னா கூட்டணி வேண்டாம், 10 வருஷம் ஆனாலும் நான் ஆட்சிக்கு வருவேன், தமிழ்நாடு மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் மேலே எப்போ நம்பிக்கை வச்சு போடுறாங்களோ போட்டோம், வாக்கு சதவீதம் ஏறிட்டே போகுது. இந்த மாதிரி ஏறி போச்சுன்னா திராவிட கட்சிகள் கூட இந்த மாதிரி ஏறி இல்லைங்க. 67க்கு முன்னாடி திராவிட கட்சிகள் அவ்வளோ பெருசு கிடையாது. 62ல் ஓரளவுக்கு வந்து 60 ஆட்டி பிடிச்சிட்டாங்க, திடீர்னு ஆட்டி பிடிச்சிட்டாங்க. சீமான் அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ் மாதிரி. அதனால் எலெக்ஷன் கமிஷனுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? அண்ணாமலை ஃபோன் பண்ணி சொல்லி, அண்ணாமலை வந்து பயப்படுற அளவுக்கு ஒரு கட்சியாக நாம் தமிழர், அவர் அதிமுக பயப்படல, போடான்னு ஊதி விட்டு போட்டார்.
கூட்டணியாக பொழங்காது. நாம் தமிழரை கண்டு அண்ணாமலை பயப்படுறான்னு சொல்றது கேலி கூத்து. சின்னம் முடக்கிறதுக்கு அவரே சொல்லியிருக்காரு, அவர் தான் சொல்லியிருக்காரு. அதான் கேலி கூத்து. நாம் தமிழர் இருக்கிறாய் சின்னம் முடக்கப்பட்டது கேலி கூத்து. நாம் தமிழரை கண்டு அண்ணாமலை பயப்படுறாங்கிறது அதை விட கேலி கூத்து. ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்தாச்சு, அசுர வளர்ச்சி. நீங்க ஒரு 10 வருஷம் அவர் அதையும் மறுக்கிறாரு. அவர் பிஜேபிலாம் வளரல, அதெல்லாம் சும்மா பர்சன்டேஜ் பாருங்க. பர்சன்டேஜ்லாம் இல்லை, அது என்ன 6 தான், அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சீமான் வந்து கதையெல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் சீமான் வந்து நீங்கள் கடந்து போன ஜாலியாக தமாட்டாட்டு சீமானோட பேட்டியை பார்த்தா நமக்கு இருக்கிற சோகம்லாம் மறந்து போயிடும். கஷ்டங்கள் சோகங்கள் நீங்கள் கள்ளசாராயம் குடிக்கவே வேணாம். சீமான் பேட்டியை பார்த்தா மனசு திருப்தி ஆகிடும், நிறைஞ்சு போயிடும், சந்தோஷமாயிடும். அந்த மாதிரி கடந்துட்டு போகணும். சீமான் நல்ல அரசியல்வாதி தான், கொஞ்சம் அப்பப்போ தமாஷ் பண்ணுவார். அதெல்லாம் நீங்கள் ஜோக்காக எடுத்துக்கணும். துறைமுருகன் தமாஷ் பண்ணுற மாதிரி சீமான் கொஞ்சம் தமாஷ் பேர் வழி. ஏங்க அரசியல் எல்லாம் சீரியஸாக இருந்தால் அப்படி யாருக்கு சிரிக்க வைக்கிறது? சிரிக்க வைக்கிறதுக்கு சிரிக்க வைக்கும் சீமான் அப்படின்னு வச்சுட்டு போகலாம். கள்ளக்குறிச்சி விவகாரத்தினால வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து பாதிக்கப்படுமா? விக்கிரவாண்டியில் சாவு வந்தால் விக்கிரவாண்டி பாதிக்கப்படும். கள்ளக்குறிச்சியில் வந்தால் கள்ளக்குறிச்சி அடுத்த டிஸ்ட்ரிக்டில் வந்தால் கூட தமிழ்நாட்டு ஜனம் கேர் பண்ண மாட்டாங்க. சரி, தமிழ்நாட்டு மக்கள் வித்தியாசமானவர்கள். அவங்க எல்லாத்தையும் கடந்து போகக்கூடியவர்கள். 100 பேர் செத்து போனோன்னா ஐயோ பாவம்ப்பா, சரியா அடுத்த தேர்தலா போடு. அவங்களுக்கு தேர்தல்ங்கிறது வேற, மரணங்கள்ங்கிறது வேற. அந்த மரணத்தினால் அப்படியே மாறி ஓட்டு போட்டு திமுக தோப்படிப்பாங்கன்னு நான் நம்பலை. ஆனால் இந்த விக்கிரவாண்டி ஒரு விஷயத்தை ரகசியமாக புலப்படுத்திருக்கு, ஒரு ஸ்ட்ராட்டஜியை. டிஃபால்ட்னு சொல்லுவோம்ல, பை டிஃபால்ட் காமன் கேண்டிடேட் ஆயிடுச்சு. இப்போ வழக்கமாக என்ன நடக்கும்? திமுக எதிராக அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக ஒரு 10 கட்சி போட்டுடும். சீமானை விட்டுருங்க, எப்பவுமே போட்டுடுவார். இந்த வருஷம் ஆகி போச்சு. அதிமுக விலகிடுச்சு, பாஜக பாரதிய ஜனதா கட்சி விலகிடுச்சு, தேமுதிக விலகிடுச்சு. காமன் கேண்டிடேட் பிஎம்கே. இதை தான் அமித்ஷா 10 வருஷமாக சொல்கிறார். எப்பா நீ ஒன்று சேராட்டி கூட டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம், எடப்பாடி, பிஜேபி காமன் கேண்டிடேட் போட்டு டிஎம்கே தொகடிங்க. இப்போ என்ன நடக்கும்? இது முன்னாள் தேர்தல் வரைக்கும், இப்போ கடைசி நடந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சு போச்சு. பாதி அதிமுக போச்சு, பாதி பாரதிய ஜனதா கட்சி போச்சு. இப்போ அதிமுக பாரதிய ஜனதா ஓட்டை நீங்கள் சேர்த்தீங்கன்னா திமுகவோட அதிகமாக இருக்கும் பல இடங்களில். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு கேண்டிடேட் போட்டுட்டாங்கன்னா அதிமுக ஜெயிச்சிருக்கும். அது காமன் மினிமம், அதுக்கு பெரிய நாலேஜ் தேவையில்லை. ஒரு 1 + 1 2 அப்படின்ற கணக்கு தான். அந்த அளவுக்கு 2ஆம் கிளாஸ் பையன் தெரிஞ்ச விஷயம் தான் அது. இதுவும் இது அதிகம்ன்ற மாதிரி. அது பல்வேறு காரணங்களால் கூட்டணி அமையல, அது ஏன் போக வேண்டியதில்லை. இப்போ பாமகவுக்கு விழும் ஓட்டுக்கள் திமுகவுக்கு எதிரான வாக்குகள். ஆனால் பாமக ஜெயிக்குமா? ஜெயிக்காது. ஏன்னா திமுகவோட கோட்டை விக்கிரவாண்டி. இவ்வளவு பிரச்சனை நடந்தும் 64 உயிர்கள் போயிருக்கு இப்போ வரைக்கும். இதையும் தாண்டி வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா மக்கள்? அதான் சொல்லிட்டேனே, விக்கிரவாண்டிக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எங்கள் ஊரில் நடக்கலை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு போகிற மக்கள் தான் நம்ம மக்கள். எங்கள் ஊரில் எதாவது நடக்கணும், எங்கள் ஊரில் ப்ராப்ளம் வரணும், பக்கத்து ஊரை பற்றி எனக்கு என்ன கவலை? நான் பணம் கொடுக்குறேன், வாங்கி போட்டு போயின்னு இருக்கேன். அது இல்லாமல் திமுகக்குன்னு சில பலம் பொருந்திய சட்டசபை தொகுதிகள் தமிழ்நாட்டில் ஒரு 30-40 இருக்குது. சைதாப்பேட்டை அப்படி தான், கலைஞரே போட்டு ஜெயிச்ச தொகுதி அது. எப்படி எம்ஜிஆர் சென்ட் தாமஸ் மவுண்டில் ஜெயித்தார், சென்ட் தாமஸ் மவுண்ட் இருந்தது, எம்ஜிஆர் ஜெயித்தார். அந்த மாதிரி சில பாக்கெட் பரோஸ் ஆஃப் டிஎம்கே. இப்போ திருச்சியில் நெஹ்ரு மீட் பண்ணுறது யாரும் ஆளே கிடையாது. பொன்முடி, துரைமுருகன் இவங்கெல்லாம் கையில் குறுநில மன்னர்கள். அந்த மாதிரி குறுநில மன்னர் ஏவா வேலு திருவண்ணாமலை, அந்த மாதிரி குறுநில மன்னர்கள் பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டு தான் விக்கிரவாண்டி. யார்? நம்ம அமைச்சர் பொன்முடி. அவ்வளோ சீக்கிரம் அதை விட்டு கொடுக்க மாட்டார், நர்ச்சர் பண்ணி வைப்பார். இன்னாதான் டிஎம்கே மற்ற ஊரில் தோத்தா கூட இந்த பாக்கெட் பரவாயில்ல எப்பவும் ஜெயிக்கும். மற்ற ஊரில் தோக்கும், இங்கே ஜெயிக்கும். அந்த மாதிரி டிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஹோல்டு ஒன்று தான் விக்கிரவாண்டி.
அதனால தான் நான் சொல்கிறேன், என்ன கள்ளச்சாராய மரணம் வந்தால் கூட 10,000 பேர் செத்தா கூட ஆட்டோமேட்டிக்காக திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணம் அது திமுகவுக்கு ஓட்டு போட்டு வேற கட்சி அறியாத மக்கள். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உதயசூரியன் தான். பிறந்தனது உதயசூரியன், எங்கள் அப்பா உதயசூரியன், நான் உதயசூரியன். அது அந்த மாதிரி ஒரு லாயல்ட்டி. அந்த லாயல்ட்டியை நம்ம வந்து கொஸ்டின் பண்ணுறது பண்ணலாம், தப்பு கிடையாது. அந்த லாயல்ட்டியை உடைக்கும் பார்க்கலாம், பிரேக் பண்ணலாம், கஷ்டம். அந்த மாதிரி லாயல்ட்டியுடைய சில கான்ஸ்டியூன்ஸில் ஒன்று தான் விக்கிரவாண்டி. அதனால தான் சொல்கிறேன், திமுக ஜெயிக்கும். ஆனால் பாமகக்கு வரும் வாக்குகள் திமுகவோட எதிர் மனநிலையை காட்டுறது. இப்போ திமுக 2000 வாக்கில் ஜெயிச்சு வச்சிங்க, கண்டிப்பாக சொல்லலாம் திமுகவுக்கு எதிர்ப்பு மனநிலை வந்துடுச்சுங்க தமிழ்நாட்டில். பாமக பாருங்க தோற்று போனால் கூட ஏன்னா ஸ்விங் ஆயிடுச்சு, கம்மி வாக்கில் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதிர்ப்பு வாக்குகள் அதிகம் வந்திருக்கு. வாக்கு சதவீதத்தின் மூலமா வந்து இவங்க கணிக்கலாம். ஏன்னா ஒரு 2-3 கேண்டிடேட் போட்டிருந்தாங்கன்னா பிஜேபிக்கு தனி, ஏடிபி அப்படி இல்லை. திமுக பிடிக்காததால ஒரே போடுவான், பாமக தான். பிடிக்கலன்னு எங்கே போட, நோட்டாக்கு போடுறது, நம்ம நோட்டா ஒன்றும் வரல, சின்ன சின்ன வந்திருக்கு, சரி பாமக போடுன்னு போடுவான். ஸோ பாமகவின் வாக்கு எண்ணிக்கை திமுகவை ஆதரிக்கிறார்களா எதிர்க்கிறார்களா அந்த மனநிலையை காட்டக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும். ஆனால் திமுக ஜெயிக்கும். விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக தொண்டர்களும் தேமுதிக தொண்டர்களும் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு ஆதரவு கொடுங்க, அதே மாதிரி வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து திமுகவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுடைய சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டம் ஏடிஎம்கே நடத்தினாங்க. இதில் வந்து சீமான் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பொருளாளர் அவருடைய லெட்டர் பேட்டில் போய் அவங்களுடைய ஆதரவையும் வந்து தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அதிமுக ஆதரவு கொடுக்குமா சீமான் அவர்களுக்கு? அதிமுக தொண்டர் என்றைக்குமே திமுக ஓட்டு போட மாட்டார். இன்னைக்கு எம்ஜிஆர் அனுபவிச்ச அந்த வலியெல்லாம் இப்போ வந்திருக்கிறத பற்றி எனக்கு தெரியாது. பழைய அதிமுக தலைவர்கள் யாருமே திமுக தலைமை ஏற்றிக்க தயாராக இல்லை. பாஜகக்காரங்க திமுக ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. பாஜகவோட கூட்டணி பாமக. தேமுதிக எங்கான டிஎம்கே போடுமா? போடாது. இப்போது பொதுமக்கள் வாக்குகள் சிலது திமுகவுக்கு போகும், சிலது பாமகவுக்கு போகும் வச்சுப்போம். அதிமுக வாக்கு 95% பாமகவுக்கு தான் வரும். டிஃபால்ட் திமுக போட மாட்டாங்க. ஏன்னா எதிரி கட்சி. எங்கான திமுக காரங்க போய் அதிமுக ஓட்டு போடுறதுக்கு அது கேள்வி கேட்பீங்களா நீங்கள்? ஒரு தேர்தலில் அதிமுக போட்டி போடுது, திமுக போட்டி போடல, டிஎம்கே போய் ஏடிஎம்கே ஓட்டி போடுமா? கண்டிப்பாக போடாது. அதே கதை தான் ரிவர்ஸ். அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அதிமுக ஓட்டு பாமகவுக்கு வரும், பாஜக ஓட்டு பாமகவுக்கு வரும், தேமுதிக ஓட்டு பாமக வரும். இதெல்லாம் பொன்முடி பிடிக்காத திமுக தலைவர் நிறைய பேர் இருக்காங்க, பேர் சொல்ல வேணாம், அவங்க ஓட்டு பாமக. இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நான் சொல்லுவேன் மார்ஜின் கம்மியாகும்னு சொல்றதுக்கு காரணம் இந்த ரீசன் தான். இப்போ ஒரு திருநங்கை அவங்க சொல்லியிருக்காங்க, கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் 64 பேர் இறந்துட்டாங்க. ஒரு 2 தெருவுக்கு வந்து ஒயின் ஷாப் வச்சுருக்கீங்க, அவன் வாங்குற சம்பளம் இங்கே வந்து ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு போகிறான். ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே வந்து போலீஸ் ரெடியாக நிற்கிறாங்க, நீ குடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு 15,000 வந்து ஃபைன் போடுறாங்க. உங்களுக்கு 2 வருமானம் வேணுமா அப்படின்னு நீங்கள் என்ன முதல்வர் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எங்களுக்கு வருமானம் தாங்க முக்கியம். டாஸ்மாக் ரன் பண்ணுறதே கவர்மெண்ட் ரன் பண்ண, சம்பளம் கொடுக்க, சேலரி கொடுக்க 80% வருமானம் வந்து சம்பளத்துக்கே போகுது. எல்லாம் ஏற்றி விட்டோம். ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்களா இல்லையோ எல்லாம் 2 லட்சம் 3 லட்சம்லாம் ஏற்றி விட்டோம். அடுத்தது போலீஸ்காரனை கூப்பிட்டு செலான் எல்லாம் ஃபைன் டபுள் பண்ணு, 1000, 2000, 5000, 10,000 பண்ணு, நோ பார்க்கிங்கில் 5000, 10,000 எல்லாம் ஏற்றி விட்டோம். சரி, அது தப்பில்லை, உங்கள் சௌரியம். ஆனால் ஒரு ஸ்கூட்டர் வச்சுருக்கிறவன் ஒயின் ஷாப் பார்த்தா ஒரு கட்டிங் போடலாமா அப்படின்னு தோணும். கண்டிப்பாக தப்பில்லை. ஸ்கூட்டரை குடிச்சிட்டு ஸ்கூட்டரை தள்ளினா போவான், எப்படிங்க தள்ளின்னு போவான். ஏன் தள்ளின்னு போகிறதுக்கு நீங்கள் ஆளாக வைக்கிறீங்க? அதை விடுங்க. ஒரு காரில் ஒருத்தர் போகிறாரு, நிறுத்துறாரு வண்டியை, வாங்கிட்டு வீட்டில் போய் குடிச்சா பொண்டாடி திட்டுவாளோ, சரி குடிச்சிட்டே போயிடலாம், ஒரு நைட்டாக போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், குடிச்சிட்டு போகிறார், கரெக்டாக ஊதுமா. அப்போ நீங்கள் குடின்னு சொல்கிறீங்களா குடிக்காதேன்னு சொல்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்ல வரீங்க? கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஒரு பக்கம் குடின்றீங்க,
திறந்து வச்சு வா 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 போடு 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 அப்படிங்க. ஒரு பக்கம் குடிக்காதன்னீங்க, ஒரு பக்கம் ஃபைன் போடுறீங்க. இந்த திருநங்க சொல்கிறது அந்த அம்மா கையெடுத்து கும்பிடணும், 100 கரெக்ட். அந்த அப்சர்வேஷன் நமக்கு கூட இல்லை, பத்திரிகையாளர்ன்ற நம்ம. ஒரு திருநங்கை அந்த அம்மா சொன்ன அப்சர்வேஷன் நம்ம கவனிக்க தவறிட்டோம், பாராட்டணும் அவங்கள. அதான் உங்களுக்கு 2 வருமானம் கரெக்ட். வாங்குறதே ஒரு வருமானம், ஒரு வருமானம் ஒரு வருமானத்தை உங்ககிட்டயே கொடுத்துட்டா அங்க எப்படி கொடுக்கறது? 2 வருமானத்தை உங்ககிட்ட கொடுத்தா வீட்டில் போய் பொண்ணு மணிக்கு எப்படி சாப்பாடு பண்ணி போடுறது? அதனால தான் கள்ளசாராயம் குடிக்கிறோம். இப்போ வாங்க பாயிண்ட்டுக்கு. கள்ளசாராயம் குடிக்கிறதுக்கு காரணமே நீங்கள் வந்து டாஸ்மாகில் விலையேற்றிட்டே போனீங்க. ஆமாம், அதில் 10 ரூபா வைக்கிறீங்க, சரி ஒழிஞ்சு போட்டோம். 10 ரூபாங்கிறது ஒன்றுமே இல்லை. இப்போ பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா போட்டால் மூயில் திருப்பி அடிச்சுட்டு போகிறான். போ 10 ரூபா நீ வச்சுக்க, 20 ரூபா கொடுன்றான் பிச்சைக்காரன். தப்பு இல்லை, பிச்சைக்கார ஸ்டாண்டர்ட்லையும் ஏறி போச்சு. பிச்சைக்கார ஸ்டாண்டர்ட்லையும் ஏறி போனதால் 20 ரூபா கேட்குறேன், விலைவாசிகளும் ஏறி போச்சு. டாஸ்மாகில் 10 ரூபா கேட்டால் கொடுத்துட்டு போகிறோம். அதையும் கொடுத்துட்டு போலீஸ்காரன் தலை சொறினான், எனக்கு கவனிக்க மாட்டியான்னு. அவனையும் கொடுத்துட்டு அங்கே போனால் ஊதுன்னா அவன் என்னத்தை ஊதுவான்? எங்கே போய் ஊதுவான்? வீட்டில் உட்காந்து ஊதிட்டு இருப்பான். இந்த நாளில் 50 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றான். இதை கவர்மெண்ட் சரி பண்ணாலே பாதி பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இப்போ கள்ளச்சாராயத்துல இவ்வளவு மரணங்கள் ஏற்பட்டதுக்கு அரசு அதிகாரிகள் தான் காரணம் அப்படின்னு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு அவர்கள் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க அதிகாரிகள் தான் காரணமாக இருக்குமா? அரசு காரணம். அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? கலைஞர் சாராயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது வரைக்கும் ஒரு 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் மதுங்கிறது என்னன்னே தெரியாது. 69 கலைஞர் முதலமைச்சராக வந்த பொழுது அவருக்கு அரசாங்கத்தோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு மதுக்கடையை திறக்கலாம் அப்படின்ற மாதிரி ராஜாஜி கொற்ற மழையில் அவர் வீட்டுக்கு போய் கையெடுத்து கும்பிட்டார். ஐயா, ஒரு தலைமுறையே வந்து மது தெரியாமல் வளர்ந்துருக்கு, கெடுத்துடாதீங்க. ஏன்னா ராஜாஜியால் தான் அண்ணாதுரை வந்து 67 ஆட்சியை பிடிச்சார். காங்கிரஸுக்கு எதிராக கூட்டணி போட்டது அண்ணாதுரை ராஜாஜியோட, பெரியாரோட இல்லை. பெரியாருக்கு அண்ணாதுரைக்கு சண்டை. பார்ப்பனரான ராஜாஜி அண்ணாதுரையோட சேர்ந்து பார்ப்பனர்களே பூனலை பிடித்து கொண்டு திமுகவுக்கு வாக்களிக்கன்னு போட்டதுனால ட்ரிப்ளிகேன், மயிலாப்பூர் பாப்பாங்க எல்லாம் திமுக ஓட்டு போட்டாங்க. ராஜாஜி போய் சொன்னாராம், அந்த பிராமின் கம்யூனிட்டிலாம் கெடுத்துடாதீங்க, அவங்களாம் குடினா என்னென்ன தெரியாது. கலைஞர் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டார், அது வேறு விஷயம். அப்போ கூட கலைஞர் கல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணார், சாராயம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ கள்ளு கடை தான் பேர். அதுவும் போதை ஏற்படுத்தும். கல் உடம்புக்கு நல்லதுமா, கெடுதல் இல்லை. கல்லுனால் செத்தம் வேற கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்லுனால் இருந்தவர்கள் தமிழ்நாட்டில் இறக்கல்லி. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, கல்லை விற்றீங்கன்னா அரசாங்கத்துக்கு பணம் வராது, கல் இறங்குறதுக்கு பணம் போகும். அரசாங்கம் எப்படி பணம் பார்க்கறது? நான் வந்து திமுக அதிமுகன்னு சொல்ல, அரசாங்கம்னு சொல்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் 67 போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இது சாராயம் வந்தது. திமுக அதிமுக மாற்றி மாற்றி தான் வந்தது. எம்ஜிஆர் இருந்திருக்கார் அதில். மதுவை விரும்பாத எம்ஜிஆரும் இருந்திருக்கார், அதையும் நம்ம ஒத்துக்கணும். லேடியான ஜெயலலிதா இருந்திருக்கார், மதுவை பிடிக்காத ஜெயலலிதா. மதுவை அருந்தாத விஎன் ஜானகி, அவங்களாம் ஒழிக்கலை மதுவை. ரைட். நான் என்ன சொல்ல வரேன், இந்த மதுவை கலைஞர் கொண்டு வந்த பொழுது அவர் கொடுத்தது என்னன்னா கல்லும் சாராயம். சாராயங்கிறது ஃபர்மெண்டட், அது வந்து உடல் வலியை போக்கும். கல்லுங்கிறது ஆதி தமிழர், நூற்றாண்டு காலமாக தமிழர்கள் குடித்து வந்த ஒரு சோமபானம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். நம்ம வரலாற்றில் சோமபானம் கல், பனங்கல் உடம்புக்கு நல்லது. அது ரொம்ப நாள் வரைக்கும் ஓடிச்சு. எனக்கு அப்போல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லலாம், அந்த பக்கம் போகாத, கல்லு கடை இருக்கும்பாங்க. ஒன்றும் பெரிய கல்லு கடை என்ன கல்லு கடை, அதே பெரியவங்களாம் போகிறாங்க போல இருக்கணும். கல்லுக்கடை கேட்டு தானே காதில் வளர்ந்தோம் நாங்களாம். அப்புறம் 85 வாட்டவர் டைமில் கலைஞர் பிரிவில் என்னவோ அரசாங்கத்துக்கு வருமானம் வரணும்னு கல்லுக்கடை சாரா கடையை மூடி டாஸ்மாக் வந்தது பாருங்க. அன்னைக்கு பிடிச்ச சனியை தமிழ்நாட்டை இன்னும் விடலை. அரசாங்கங்கள் மது விற்பனை கையில் எடுத்து கொண்டதன் காரணமாக, நான் அரசாங்கங்கள்னு சொல்கிறேன், அரசாங்கம்னு சொல்ல, மது விற்பனை கையில் எடுத்த காரணமாக அரசாங்கத்துக்கு வருமானம் பெருகியது. தாலி அறுப்பு அதிகமாக நடந்தது. பெண்கள் விதவையானார்கள். தமிழ்நாட்டில்
சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. குழந்தைகள், பள்ளி சிறுவர்கள் சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் காரணம் தடுக்க வேண்டிய அரசாங்கமே சாராயத்தை ஊற்றி கொடுக்கும் பொழுது எப்படிங்க வந்து நீங்கள் போய் போலீஸ்காரன் குழந்தை குடிக்காதுன்னு சொல்ல முடியும்? எங்கள் டேடி குடிக்கிறார், நான் குடிப்பேன், உனக்கு என்னையான்னு கேட்டால் அவர் எங்கே மூஞ்சி வச்சுப்பார். அப்போ திருப்பி அந்த குழந்தை கேட்கும், நீங்கள் விற்கிறீங்கல்ல கடையில், நான் குடித்தேன், என்ன தப்பு, என்ன பதில் சொல்லுவீங்க? இதுதான் அவர் சொல்கிறார் அதிகாரிகள்னு. அதிகாரிகள் ஒன்றும் ஊற்றி கொடுக்கல, அரசாங்கம் பண்ணுற தவிர சப்பக்கட்டு அதிகாரிகள்னால தான் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர், அதிகாரிகள் கெட்ட பேர். பிஜேபியில் இருந்த சூர்யா அவர்கள், பிஜேபி கல்யாணராமன் திருச்சி சூர்யா அவர்களை வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் அண்ணனா வந்து நான் தம்பியாக என்னை பார்த்தார் அண்ணாமலை, இனிமேல் என்னுடைய மறுமுகத்தை பார்ப்பாரு. நல்ல தொண்டனை தெரியாத ஒருத்தன், ஆக்சுவலாக அவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு, நல்ல தொண்டனை வந்து காண முடியாத ஒருவன் நல்ல தலைவனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி திருச்சி சூர்யா அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒரு பழமொழி இங்கிலீஷில் பார்க்கிங் அட் த ராங் ட்ரீன்னு. சூர்யா மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்கு காரணம் அண்ணாமலை மீது குற்றத்துணை இல்லை, தமிழிசை மீது குற்றத்துணதுனால தான். ஆமாம், தமிழிசையை நான் அது கொண்டு வருவேன், பாட்டி செல்வை கொண்டு வருவேன் மாணவர் கூறினார். நடவடிக்கையில் கையெழுத்து போட்டது அண்ணாமலை இல்லை, கேச விநாயகம். ஏன்னா கேச விநாயகமும் தமிழிசையும் ஒரு டீம் தெரியும். கேச விநாயகம், தமிழிசை இவங்கெல்லாம் ஒரு டீம், முருகன் இவங்கெல்லாம் ஒரு டீம், அண்ணாமலைக்கு எதிரான டீம். ஸோ தமிழிசையோட ப்ரெஷரில் கேச விநாயகம் நீக்கினவர் தான் சூர்யா, அண்ணாமலை நீக்கலை. ஆனா அவர் என்ன சொல்லி, அவர் தப்பா புரிஞ்சுட்டு கழுத்தறுப்பது அண்ணாமலைக்கு வந்து கை வந்த கலை, நான் வந்து இனிமே என்னுடைய சுயமரியாதை விட்டுட்டு பிஜேபி சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி போங்க. என்னமோ கோச்சுக்குன்னு என்னமோ பண்ணாம போனாங்க, அந்த மாதிரி இருக்குது. உங்க மேல் நடவடிக்கை எடுத்தது அண்ணாமலை இல்லை, கேசவ விநாயகன் அவர்கள். கையெழுத்து லெட்டர் போட்டது யாரு, சைன் பண்ணது யாரு, எல்லா சைனும் கேசவ விநாயகன் தான் பண்றாரு. அண்ணாமலை அவர்களுக்கும் இதுக்கும் எந்த அண்ணாமலைக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அண்ணாமலை திட்டினாதான் அண்ணாமலை கோவப்படணும். நீங்க தமிழை திட்டினா அண்ணாமலை என்ன பண்ணுவாரு? தமிழத்தை அண்ணாமலை திட்டிட்டு இருக்காங்களே, கூட்டணி வைக்கல, தப்பு, கூட்டணி வைக்க முடியும். நான் வேலுமணி சப்போர்ட் பண்றேன் பேசினாங்க. ஆனா அவங்க சூர்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழிசை வந்து பிஜேபியின் தலைவர், ஆனால் நான் கண்டிப்பா கட்சியில இருக்க மாட்டேன், நான் என் அண்ணாமலைக்காக மட்டும்தான் இருக்கேன். யாரை கோவப்படுத்துறாரு? அவர் பேச்சுக்கள் நடவடிக்கைகள்னால அண்ணாமலை கோவப்படுத்துறாரா, தமிழிசையை கோவப்படுத்துறாரா? ரியாக்ஷன் அண்ணாமலைட்டேருந்து வருமா, தமிழிசைட்டு வருமா? நீங்கள் முடிவு பண்ணுங்க. தமிழிசைட்டேருந்து வந்த ரியாக்ஷனால தான் அவர் நீக்கப்பட்டார். இவர் விவரம் தெரியாமல் பேசினா, இவர் அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் பேசினா, இவர் கோவப்பட வேண்டியது கேசவ விநாயகம் மேலே, தமிழிசை மேலே தான் கோவப்படணும். அண்ணாமலை மேலே கோவப்பட பிரயோஜனமே கிடையாது. இவர் வார்த்தையை விட்டார். சரி விடுங்க, அது சூர்யா, நமக்கு தெரியாது சூர்யாவா, நான் எவ்வளோ வருஷமாக பார்க்குறேன், உணர்ச்சி வசப்படக்கூடியவர். ஆனால் அவர் தந்தை அப்படி இல்லை. சிவா அமைதியானவர். சிவா 20 வருஷமாக தெரியும், ரொம்ப அமைதியானவர். சூர்யா இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களோடு செலவிட்டதற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா, நன்றி.